ஹலோ வணக்கம். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன், சண்டே பேச்சிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம சில ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக பிட்காயின், கோல்டு, சில்வர், நிஃப்டி அடுத்து என்ன மூணு நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் பார்த்துலாங்க. என்னென்னு பிட்காயின் பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. மோஸ்ட்டாக இது பிரேக் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ பேக் டு லைக் 80,000. இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா இன்னி பெரிய ஃபால் ஒரு 50 கிட்ட வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அவ்வளோ சீக்கிரம் வர விடுவானான்னு தெரியல. பிகாஸ் இன்னும் நிறைய பிட்காயின் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 95 கேல இருக்கு. ஆக்சுவலாக 95K USD இருக்கு. ஸோ டெஃபினட்டாக 200K USD எல்லாம் போகும். டெஃபினட்டாக ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. கம்மிங் இயர்ஸில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நடக்காது. ஸோ கண்டிப்பாக கம்மிங் இயர்ஸில் நடக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் லாஸ்ட் வீக் நான் போடும்போது ஆக்சுவலாக மார்க்கெட் இதுக்கிட்ட இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக இது போகும். மேபி இப்படி போகலாம், திரும்பி ஃபாலோ ஆகிறதுக்கு இந்த ரேஞ்ச் வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியல் ஜோனில் மார்க்கெட் இருக்குது $75,000. ஸோ இப்போ நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உள்ள ஆல்மோஸ்ட் லைக் இந்த லெவல் க்ளோசிங் 94,100 கிட்ட ஸ்ட்ராங்காக அது கீழே க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட் டெஃபினட்டாக நிறைய ஃபாலோ ஆகிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஸ்லோவாக அஃப்கோர்ஸ் பிட்காயின் 24/7 மார்க்கெட் தான். ஸோ ஓடிட்டே இருக்கும் மார்க்கெட், உங்களுக்கு ஆப்ரேட்டிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துட்டானா ஸோ கண்டிப்பாக 107K USD போகிறக்கு ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெஃபினட்டாக ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் கிரிப்டோவில் இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ட்ராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24/7 மார்க்கெட் எல்லா நாளும் உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, வாட்ச் பண்ண முடியாது. எனி டைம் பேனிக் ஆகலாம். ஸோ பயங்கரமான ஹெவி வால்டாலிட்டி. ஸோ நிஃப்டி ஒரு பேங்க் நிஃப்டிலாம் 2 times வால்டாலிட்டினா அதை தாண்டி ஒரு 10x கொடுக்குற வால்டாலிட்டி தான் கிரிப்டோஸ் மோஸ்ட்டாக. ஸோ அதனால கொஞ்சம் இந்தியன்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ ஸ்லோ உள்ளே வர ட்ரை பண்ணுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை சிக்னல் கொடுத்துட்டானா ஸோ டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் நம்ம இந்த லெவல் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டிச்சுன்னா அடுத்து இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக பார்க்கலாம் இது ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் நிஃப்டி தான். ஸோ நிஃப்டி இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மார்க்கெட் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டான். கிளியர் இண்டிகேஷன். அஃப்கோர்ஸ் பீகார் எலெக்ஷன் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சு எல்லாமே நடந்துச்சு. பட் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சார்ட்டு தான் நம்ம மோர் தென் நியூஸில் செகண்டரி தான் சார்ட்டு தான் எப்படின்னு நம்ம. ஸோ மார்க்கெட் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியர் லோ, ஒரு ஹை, அதுக்கு கீழே அந்த லோ பிரேக் பண்ண முடியல, ஹை, மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஹை. ஸோ ஹையர் ஃபார்மேட்டில் போட்டிருக்கு. மறுபடியும் இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த லெவல் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேபி இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் எங்கே போகணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் இந்த ஜோன் தான் போகும். ஸோ கண்டிப்பாக 26,750 அப்கமிங் மந்த்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் ஜானுக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் டிசம்பர் ஃபுல்லாக வெக்கேஷன் டைம் தான் இருக்கும். டிசம்பர் மிட் டு ஜான் மிட். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வால்டாலிட்டி கம்மியாக இருக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தாண்டிச்சுன்னா டெஃபினட்டாக 27,000 26,750 கிளியர் இண்டிகேஷன். அன்லஸ் இந்த லைன் பிரேக் பண்ணலைன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ஷார்ட்டாக மேலே தாங்க போகும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இது கிளியராக நான் டேல காமிச்சிட்டேன். 50 மினிட்ஸில் இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? ஸோ கிளியர் கட்டாக மார்க்கெட் இதை ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆஃப் ஃபார்மேட் எடுத்து, டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேட் எடுத்துட்டு ஒரே ஷார்ட் அடிச்சு நிறுத்திட்டான். ஸோ சிங்கிள் கேண்டில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 150 180 பாயிண்ட்ஸ் மேலே கொடுத்து கிளியர் கட்டாக சிங்கிள் இண்டிகேஷன் கொடுத்துட்டான் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் இன்னும் 26,000 நெருங்கிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக மார்க்கெட் கண்டிப்பாக 26,750 டெஃபினட்டாக போகிற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஐ மீன் அதே பேட்டர்ன் ஹையர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அப்கமிங் டேஸில் நிஃப்டி கிளியர் பை ட்ரெண்ட் தான். ஸோ நிஃப்டி ஏறிச்சுன்னா கோல்டு என்ன ஆகும், அடுத்த கீழே வரும். ஆப்வியஸ்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஏறிச்சுன்னா ஆப்வியஸ்லி கோல்டு இறங்கும். இதுதான் ஒரு ரூல் ஆக்சுவலாக. ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ அதே ஸ்டேஜில் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது.
ஸோ கிளியர் கட்டாக அதுவும் வந்து நல்ல ஒரு பையிங் கண்டிஷன் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி உங்களுக்கே தெரியும். ஸோ கிளியர் கட்டாக நான் 5 மினிட்ஸ்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். ஸோ கிளியர் கட்டாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு டெஃபினட்டாக ஒரே கேண்டில் தான். ஸோ அப்படியே ஸ்லோ ஃபார்மேஷன் பாருங்கள். ஒரு லோவர் ஒரு ஹை, மறுபடியும் இந்த லோ கட் பண்ணல, மறுபடியும் போகுது, மறுபடியும் லோ கட் பண்ணல, மறுபடியும் போகுது. ஸோ கிளியர் கட்டாக ஒரே கேண்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டான். ஸோ 0.5 க்ளோஸ் டு 0.4% கொடுத்துட்டான். ஸோ டெஃபினட்டாக இதிலே ஒரு 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் கொடுத்துருக்கான் பேங்க் நிஃப்டி. ஸோ கிளியராக மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸில் முடிச்சிருக்கான். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் பேக் டு இந்த லெவல் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கிளியராக வந்து மார்க்கெட் 58,570 எவ்வளோ இருக்குது, 570 க்ளோஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்னும் ஒரு 60 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அது தாண்டுச்சுன்னா இன்னும் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் போய் 60,000 70,000 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி எப்படி போதோ பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் போகும், ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் தங்கம், கோல்டு அண்ட் சில்வர் ஆர் லைக் ட்வின்ஸ் தாங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஸோ மார்க்கெட்டு பாருங்கள், இதோட பியூட்டி பாருங்கள். மார்க்கெட் வந்து கிளியராக வந்து இந்த இடத்துல வந்து இண்டிகேஷன் கொடுத்துட்டான். ஸோ மார்க்கெட் வந்து நான் ஆக்சுவலாக அவனோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நான் இன்ஸ்டாவோட ஸ்டோரிலையும் ப்ளஸ் நான் வந்து இண்டிகேஷன் கொடுத்தேன் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில். ஸோ கிளியராக மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸோட 4,400 ரேஞ்சுக்கு வந்து டெஃபினட்டாக போகுது நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு ரைஸுக்கு வந்து கண்டிப்பாக ஃபால்ட் இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு ஏற்றத்துக்கு கண்டிப்பாக இறக்க இருக்கும். அதான் கோல்டு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இதோட சப்போர்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ அடுத்து வரப்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து வந்தால் இது வரைக்கும் திரும்பி வரலாம், பட் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த லெவல் $4,250 வந்து தாண்டுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 4,400 வந்து அசால்ட்டாக போகும். 5,000 போகிறக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 2026 வந்து ஒரு கிராஷ் வரக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து சில்வர் எடுத்துக்கிட்டோம், சில்வர் வந்து பெரிய ஒரு ஃபால் நடந்திருக்கா, ஆல்மோஸ்ட் லைக் 2011 சரி, அப்புறம் ஐ திங்க் 1999 சம்திங் ஏதோ. ஸோ 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சில்வர் வந்து ஒரு சேம் லெவல் $50 பண்ணுறதுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரு பேனிக் விஷயமா கன்சிடர் பண்ணிங்கன்னா சில்வர் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆப்வியஸ்லி சில்வர் வந்துச்சுன்னா கோல்டு இறங்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரே ஒரு கண்டிஷன் வச்சு நான் சொல்கிறேன். இல்லைன்னா ஆப்வியஸ்லி வந்து கோல்டு வந்து நெக்ஸ்ட் வந்து 4,400 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக வந்து $5,000 வந்து டெஃபினட்டாக போயிருங்க, டெஃபினட்டாக போயிடும். ஸோ அன்டவுட்லி போயிடும். கன்சிடரிங் திஸ் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதையும் இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வரப்போகிற மார்ச், ஏப்ரல், மே அண்ட் ஜூன், ஸோ இந்த 4 மாதம் வந்து மார்க்கெட் இஸ் கோயிங் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ பிஃபோர் எலெக்ஷன் அண்ட் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டும் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ பார்க்கலாங்க, டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இந்த கோல்டு நல்லா ஏறி இருக்கு. ஸோ அந்த ஒரு கரெக்ஷனுக்கு தான் வந்து ஒரு ரைஸுக்கு தான் கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஆகலைன்னா 3,900 கீழே பிரேக் ஆகலாம், டெஃபினட்டாக வந்து கோல்டு இஸ் கோயிங் டு பி அகைன் ஆல் டைம் ஹைட். கண்டிப்பாக $5,000 வந்து டெஃபினட்டாக போயிருங்க அன்டவுட்லி. ஸோ இஃப் தேர் இஸ் எனி டவுட் ஆர் கொஷின்ஸ் கமெண்ட்ல கேளுங்க. ஸோ மறக்காம இந்த பதிவு பாருங்க. ஸோ யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், டேக் கேர்.